என்னடா இது கொண்டையா? என்னடா கொண்டை இது? நாத்து நட்டுக்கிற மாதிரி தலையில. என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கொண்டைய நான் பார்த்தது இல்லையே. ஜாலியா டேய் யாரா மொட்டை மாடல என்னடா பத்தல பத்தல குட்டி பத்தல 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 பத்தாரு தெரியுமா உனக்கு? தெரியுமா? குத்தரோகமா குத்தலோகமா பெத்த புள்ள நீ சத்தர விடாடு அடி செருப்பால யார் அசிங்கமா கேக்குற? ஏய் நாய இதுவும் பாட்டு தான்டா. பாட்டா? இதுவே புரிஞ்சுக்க முடியல. நீ எல்லாம் படிச்சா மாடு மேய்ச்சடா? பச்சிக்கினே மாடு மேய்ச்சேன். என்னங்க நைட்டுக்கு சாப்பிட்ட பரோட்டா ஓகேல? ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்ப மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில நல்லா தூங்கணும்னு நினைக்கிறோம், ஆனா 6 மணிக்கெல்லாம் முழிப்பு வருது. திங்கக்கிழமை சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா 9 மணி வரைக்கும் கண்ணை திறக்க முடியல. என்ன உடம்பியா தூ. ஏன் தெரியுமா எல்லாரும் விட்டு போறாங்க? உனக்கு உண்மையா இருக்க தெரியுது, ஆனா பொய்யா நடிக்க தெரியல. அதான் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னடி இன்னைக்கு சமையல் பண்ணலையா? இல்லைங்க, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது இன்னைக்கு. மேடம் இது நடிப்பு மேடம். இப்ப ஹோட்டல் போலான்னு சொன்னா போதும், சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு நடப்பா மேடம். தண்ணி வந்தாலும் வராம போனாலும் நான் குளிப்பேன், 2 செகண்ட்ல தான் நான் குளிப்பேன். சோப்பு தந்தாலும் தராம விட்டாலும் நான் குளிப்பேன், 2 செகண்ட்ல நான் குளிப்பேன். அப்பா சொல்லு செல்லம். 2+2 எவ்வளவுப்பா? செல்லம் இன்னும் 2+2 என்னன்னு தெரியாதா? சரி போ கால்குலேட்டர் எடுத்துட்டு வா. அம்மாவா ஆயிட்டு ஏதாவது சாதனை பண்ணலான்னு நினைச்சேன், ஆனா அம்மாவா இருக்கிறதே ஒரு சாதனை தானே இவனை பெத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி யாராச்சும் நம்மள சாதனை பண்ணிருக்கியான்னு கேட்டா அம்மாவா இருக்கேன்னு சொல்லலாம். கடையில நிறைய திருட்டு போதேன்னு சிசிடிவி ஒண்ணு வாங்கி போடுங்கன்னு சொன்னா நீயே தண்டமா தான் இருக்க, நீயே உட்காந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கார வச்சுட்டா. கொஞ்ச நேரம் அசையாம இருந்தா நம்மளே தூக்கிடுவானுங்க. அதனாலதான் வாழை மட்டும் ஆட்டினுக்கிறேன். எவ்வளவு சோகமா இருந்தாலும் டைமுக்கு பசிக்குது. என்ன மனங்கிட்ட வெயிலும் அடியே அழும் தட்டி ஓ ரத்தத்தை குடிப்ப. பழுவாட்டி பழுவாட்டி இல்ல எடுப்ப. இன்னும் கொஞ்சம் மேல ஏறிக்க, அப்பதான் விழுகிறதுக்கு வாட்டமா இருக்கு. அவனை விடுங்க. விழுந்து சாவாதடா பாவி, இறங்குறா. ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி கருவாய். நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன், என்ன கடுப்பேத்தன. என்ன பண்ண இருமா நம்ம ஸ்டூல் அந்த அட்டுன்னு வரேன். எதுவும் பிகர் வருதான்னு பாப்போம். வரலையே. நேரங்காலம் சரியில்லை. படுத்தாலும் தூக்கம் வரல, எந்திரிச்சு உட்கார்ந்தாலும் தூக்கம் வரல. வயசு கோளாறு, வேற ஒண்ணும் இல்ல. கண்ணீர் துடைக்க 1000 பேர் வருவாங்க, ஆனா மூக்கு துடைக்க ஒருத்தரும் வர மாட்டாங்க. அதனால சரி பிடிக்காம பாத்துக்கோ, சரியா? மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னேண்டா முடிச்சுக்கிட்டு மண்டையில் அரிப்பு தாகம் இல்லப்பா. மெதுவா மெதுவா அப்படியே பேசுறேன். செஞ்சுடு என்னதான் நம்ம செஞ்சுட்டாலும் ஒரு ஆள் வச்சு சோறியில சுகமே தனியா. போதும் போதும் மெதுவா சரி, அப்படி சங்கலை புத்தி சொல்லி முடிச்சிடாத. போதும் விட்டா. சித்தி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பாத்திருக்கீங்களா? இல்லடி. அப்புறம் எப்படி பிறந்ததும் நான் தான் கண்டுபிடிச்சீங்க? உன்னை கண்டுபிடிச்சதாண்டி பெரிய தப்பு. இந்த கண்ணோட அழகுக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. கண்ணை பார்த்ததும் வேகமாய் மின்னல் அடித்ததன். இங்க பாருங்க,
சாப்பாடு வச்சு கொடுத்துருக்கேன், தண்ணி வச்சு கொடுத்துருக்கேன். இவருங்க குதிச்சு மாறி மாறி மாமனும் மருமக்களும் அண்ணனும் தங்கச்சியும் எல்லாம் சேர்ந்து மிதிச்சு போட்டு எல்லாம் எப்படி சிந்தி போட்டிருக்காங்க பாருங்க. இதே தான் அநியாயம் இவங்களுக்கு. குதிக்கிது சாப்பிடச்சில. அவள் அதான் பார்க்கா, என்ன இவங்க வந்து இப்படி குதிச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படி பார்த்துட்டே இருக்கா. இவளுக்கு வேற பயம், உடனே நம்மளை அடிச்சிருவாளோ அப்படின்னு. இந்த பையனை பாருங்க, பூரா ஊரில் சண்டை இழுப்பான். ஒரு பூனே சாலில் வர விட மாட்டான். சாப்பிடு, நீயும் அவனும் தானே குதிச்சது, நல்ல கீழே கிடைக்கியதே சாப்பிடு. தண்ணி தாங்க எடுத்துட்டு உடனே வீளுக்கு எங்க பொறுக்கி தின்னுட்டு இருக்க, வாடாங்க. அதான் கீழே சிந்தி போட்டு விளையாடணும். சாப்பிட என்ன விளையாட்டு? சாப்பிடும்போது என்னடி விளையாட்டு உங்களுக்கு? மூடி எல்லாம் காத்துல பரத்தி போட்டு சாப்பாடுலோடி குதிச்சு அப்படியே சிந்தணும். இனி நாங்கள் ஒன்று ஒன்றா பொறுக்கிட்டு இருக்கணும். என்ன இருந்தாலும் சாப்பாடு இல்லையா? ஓரமாக சாப்பிடு உட்காந்து. சிண்டு பிளேட் எடுத்துட்டு வா. பிளேட் நம்ம தான் எடுக்கணும். இனி இவங்களுக்கு ஒரு பருக்கை இல்லை, எல்லாம் சிந்தி போட்டாச்சு. இந்தாடி பாருங்க, சிந்தி போட்டு எப்படி தரையில் போட்டு சாப்பிட்டுருக்காங்க. இன்னொன்று என்னன்னாக்கி அவங்களுக்கு தரையில் சாப்பிட்றது தான் இவங்களுக்கு பிடிக்கும். நம்ம பிளேட்டில் போட்டாலும் இது பண்ணிட்டு தரையில் கிடைக்கிறத பொறுக்கி திம்பாங்க. ஒன்று தரையில் கிடங்குன்னா உடனே அதை பொறுக்கி திங்கியது. சாப்பிடுங்க. சேட்டை உங்கள் சேட்டை தான் பயங்கரமாக இருக்குது வீட்டில். வேலை ஒன்றும் ஆகலை எனக்கு. உங்கள் சேட்டையை பார்க்குறது தான் நேரம். சிண்டு வயிற்றாளி டுட்டுவை பாருங்க. சாப்பிடணும், குதிக்கணும், விளையாடணும், மோளணும், தூங்கணும். இந்த பையன் இருக்கானே மோளி பையனாக்கும். ஏன் மோளி, ஐயோ கர்த்தாவே, ரொம்ப கியூட்டிவை. ஃபுல் டார்க் கிரே, கால் மட்டும் 4 காலும் சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். டுட்டு சிண்டு